இப்போ என்னுடைய கையில் இருக்குது பார்த்தீங்கன்னாக்க தும்பை பூங்க. தும்பைப்பூ வைத்தியம். அந்த தும்பைப்பூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் தும்பைப்பூ. வெண் தும்பைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதனுடைய தும்பைப்பூ பாருங்கள் அழகாக இருக்குது. அதனுடைய இலைகள் எல்லாமே பாருங்கள். இதனுடைய இலைகள் இந்த பூ எல்லாமே பாருங்கள். இதுதான் இந்த தும்பைப்பூவை பார்த்தீங்கன்னாக்க இப்படி ஒரு 50லேருந்து 100 பூ வரையும் பார்த்தீங்கன்னாக்க இப்படி இந்த தும்பைப்பூவை மட்டும் எடுத்துக்கலாங்க. இந்த தும்பைப்பூவை மட்டும் இப்படி பிரித்து எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா சளி சார்ந்த பிரச்சனை ஜென்மத்துக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு முன்னோர் எனக்கு சொன்ன ஒரு அற்புதமான ரகசியம். இதில் பார்த்தீங்கன்னாக்க தேன் இருக்கும். இந்த தேனை பார்த்தீங்கன்னாக்க இப்படி உறிஞ்சுவோம். இதில் தேன் சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். இப்படி உறிஞ்சுக்குவோம். இதுதான் பார்த்தீங்கன்னாக்க தும்பைப்பூ. தெரியுதுங்களா? நல்லா இந்த செடியிலிருந்து பறிக்கப்பட்ட தும்பைப்பூ. இது அப்படியே சாப்பிட்டாலையும் தவறு இல்லை. ஏன்னா இது அப்படியே சாப்பிட்லாம், சாப்பிடக்கூடியது தான். நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். இந்த தும்பைப்பூவை வந்து ஒரு 100 பூ, 50லேருந்து ஒரு 100 பூ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதோட ஒரு துண்டு இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு ரெண்டைத்தையும் அம்மியில் வச்சு அரைச்சி காலையில் சளி சார்ந்த பிரச்சனை இருக்குங்க. யாரெல்லாம் சாப்பிட்லன்னா ஆஸ்துமா இருக்குது, வீசிங் இருக்குது, சைனஸ் பிரச்சனை இருக்குது, சளி கோலையாக வருது, இரும்புனாக்க சளி கெட்டியாக வருது, மஞ்சளாக வருது, சளி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக வருது, மூக்கில் சளியாக ஊற்றுது, நுரையீரலில் நல்ல இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, நுரையீரலில் கெட்டியாக சளி ஒட்டிக்கிச்சு, வறண்டு போச்சு, மூச்சு விடுறதுக்கே ஒரு சில சிரமமாக இருக்குது, சளினால் சிரமமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வரப்பிரசாதமான மூலிகைன்னு சொல்லாங்க. இது சாப்பிட்டு நிறைய வயதுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சளி சார்ந்த பிரச்சனையால் அவஸ்தைப்படாமல் இன்றைக்கி கூட சளிக்காக அவங்க மருத்துவம் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படி சளிக்க சவால் விடுற ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த வெண்தும்பை. இது எப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்த வெண்தும்பையை ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு 50லேருந்து ஒரு 100 பூ எடுத்து அம்மியில் வச்சு ஒரு துண்டு இஞ்சி வச்சு தோல் சீவிட்டு ரெண்டுத்தையும் அரைச்சி ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் போட்டு கலக்கி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். தொடர்ந்து ஒரு 7 நாள் ஒன்றும் செய்யாது. ஒரு வேளை குடிக்கும்போது ஒரு வேளை உங்களுக்கு அது கொஞ்சம் காரமாக இருக்குது, இஞ்சி காரம் அப்படின்னாக்கா அந்த உருண்டையை உருட்டி வாயில் போட்டு முழுகிட்டு சுடு தண்ணியே குடிச்சிக்கலாம். இப்படி ஒரு 7 நாள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு நுரையில் சளி இருந்தாலும் சரி, இல்லை எந்த கண்டத்தில் சளி இருந்தாலும் சரி, மூக்கில் சளி இருந்தாலும் சரி, வெளியே வந்துடுங்க. திருப்பியும் சளி வராமல் பார்த்துக்கும். சரிங்களா? இது 7 நாள் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு மேக்ஸிமம் சரியாகுது, ஒரு சிலருக்கு சரியாகுது. இன்னொரு 7 நாள் நீங்கள் ட்ரை பண்ணலாம், தவறில்லை. இது வந்து தும்பைப்பூ வைத்தியம். ஒரு வேளை இதை என்னால் உள்ளுக்குள்ளே அப்படி எடுக்க முடியல அப்படின்றவங்களுக்கு இதே தும்பைப்பூவை எடுத்து ஒரு 50லேருந்து 100 பூ எடுத்து ஒரு பாத்திரத்தில் இப்படி போட்டுருங்க. போட்டு ஒரு துண்டு இஞ்சியை இடித்து அதில் போட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு 1 டம்ளரை வட்ட வைங்க. வற்ற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதில் சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டு கலக்கி காலையில் 1 டம்ளர், சாயந்தரம் 1 டம்ளர் வெதுவெதுப்பான சூடில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு சளி சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாங்க. இந்த தும்பைப்பூ பார்த்தீங்கன்னாக்க எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த தும்பை செடியில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாக்க இந்த இலையை பறித்து நம்ம மூக்கில் கசக்கி ஒரு சொட்டுலேருந்து 2 சொட்டு விட்டோம்னாக்க அப்படியே இந்த இடமெல்லாம் அப்படியே இடித்த மாதிரி பயங்கரமான ஒரு பெயின் இருக்கும். அப்புறமா எல்லா சளியும் 1 மணி நேரத்தில் கரைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கும். சிந்தி போட்டே இருக்கணும். வாமிட்டில் பார்த்தீங்கன்னா சளி வந்துகிட்டே இருக்கும். இது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது அதிரடி வயதுன்னு. இந்த தும்பைப்பூ வைத்தியம் ரொம்ப எளிமையானது. இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் இல்லாதது. இது நான் சொன்ன 2 முறையிலையும் நீங்கள் பயன்படுத்தலாம். காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் கஷாயமாக வச்சு குடிக்கலாம். இல்லை காலையில் மட்டும் அந்த ஒரு 100 பூ எடுத்து இஞ்சியில் வச்சு அரைச்சி உள்ளுக்குள்ளே மாத்திரை மாதிரி வச்சு முழுங்கிட்டு சுடு தண்ணி குடிச்சிட்டு வரலாம். இது சாப்பிடும்போது உங்களுக்கு சளி பிடிக்கிற உணவுகள் எடுக்காத இருக்கிறது ரொம்ப நல்லது. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடிக்கிறது நல்லது, சீரக சம்பா அரிசி கஞ்சி குடிக்கிறது நல்லது, மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி குடிக்கிறது நல்லது. இது மாதிரியான அரிசியில் செய்யப்பட்ட கஞ்சிகள் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ராகி கூழ் இது மாதிரிலாம் குடிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீர் காய்கறிகள் கொஞ்சம் தவிர்த்துட்டு கருவாடு, கத்திரிக்காய், மீன் இது மாதிரி அதில் மஞ்சள் தூள் போட்டு மிளகுத்தூள் போட்டு அது மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நிறையா துவையல்கள் எடுத்துக்கலாம். அதில் என்ன துவையல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க பிரண்டு துவையல் எடுத்துக்கலாம், அப்புறமா தூதுவளை துவையல் எடுத்துக்கலாம், கசாயம் எடுத்துக்கலாம், அது துளசி கசாயம் எடுத்துக்கலாம், இஞ்சி டீ, மல்லி டீ, சுக்கு டீ, ஏலக்காய் டீ, மிளகு டீ இது மாதிரி நிறைய திப்பிலி டீ இது மாதிரிலாம் வச்சு குடிக்கலாம். சரிங்களா? நீங்கள் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரமான பொருள் தவிர்த்துட்டு இது மாதிரி உணவுகள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு சளி சார்ந்த பிரச்சனைகள் வராது. ஒருவேளை ஒரு வாரத்தில் ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க, இன்னொரு வாரம் ட்ரை பண்ணலாமா, தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு அற்புதமான மருத்துவ முறை. ஆனால் இந்த இலையில கசாயம் போட்டு குடிக்கக்கூடாது.
ஏன்னா ஒரு சிலருக்கு வாமிட்டை உருவாக்கிடும். நான் சொன்னது பூவில் மட்டும்தான். இலையிலேயும் மருத்துவ குணம் இருக்குது, இது தண்டு வேர்லலாம் மருத்துவ குணம் இருக்குது. நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். நேர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சளி சார்ந்த பிரச்சனை இருக்கா? ஜென்மத்துக்கும் சளி வரக்கூடாதா? சளிக்கே சவால் வர ஒரு அற்புதமான கசாயம் பார்த்தீங்கன்னாக்க இந்த தும்பைப்பூ கசாயம். இல்லைனா தும்பைப்பூ அரைச்சி, அதாவது தும்பைப்பூவையும் அதுக்கப்புறம் இஞ்சியும் அரைச்சி உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற ஒரு அற்புதமான மூலிகை உருண்டை நான் காமிச்சிருக்கேன். ரெண்டுமே சொல்லியிருக்கேன். இது ரெண்டையும் பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. இது நிறைய பேர் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்காங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.